ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கனாக்கா ஒரு வித்தியாசமான கோயில். அதாவது ஒரு வேண்டுதல் ஸ்தலம்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படி எக்ஸாக்டாக அப்படி சொல்லணும்னாக்கா, நம்ம வேலூர்லேருந்து சித்தூர் போகிற வழி முதல் வர போலீஸ் செக் போஸ்ட், அது பக்கத்திலே ஒரு ஆவின் டீ கடை ஒன்று இருக்குது. அது ஒட்டினாப்பில் ஒரு சின்ன ரோடு ஒன்று, இந்த மண் ரோடு தான் அது. இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் தூரத்திலே ஒரு கோயில், அம்மன் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, வேண்டுதலுக்காக தான் இங்கே முக்கியமாக வரதா சொன்னாங்க. அதாவது இங்கே வரக்கூடிய நதியில் ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றியும் இந்த கோயிலோட சிறப்பை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே நான் வரும்போது வானவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்காக மறுபடியும் போய் நான் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அவங்களுக்கு சேவையை செஞ்சுட்டு போய் அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்குள்ளே போனேன். ஏன்னா நான் நின்னோடனே ஓடியாந்து பார்த்தாங்க. அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. வரவங்க போகிறவங்க ஏதாவது கொடுத்தா தான் மறிக்குது. ஆனால் தண்ணி வசதி மட்டும் இருக்குது. இங்கே என்ன அப்படி சிறப்புன்னு பார்த்தினாக்கா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் அதாவது அது மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே ஆடு மாடு மேய்ப்பாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற வாழ்வாதாரம் ஆடு மாடு சார்ந்து தான் வாழ்ந்துருக்காங்க. அதனால் ஆடு மாடு மேய்ச்சிங்க சொல்ல ஒரு காலத்தில் அங்கே நிறைய வறட்சி ஏற்பட்டு போச்சு. அதாவது அதிகமான வறட்சி ஏற்பட்டதுனால ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாடுங்க அடிக்கடிக்கு செத்து போகும். தண்ணி இல்லாத காரணத்தினாலே இறந்து போச்சு. அதில் அந்த அம்மா அங்கே என்ன பண்ணிக்காங்க, அதாவது ஆடு மாய்க்கு வந்தவங்க அந்த 2 தம்பதிகள் வருத்தப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஆடு மாடுங்கெல்லாம் செத்து போகுது, எவ்வளோ காலத்து தான் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நாங்கள் சீரழியுது, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்காக என்ன வேண்டியிருக்காருன்னா, அந்த அம்மனை வேண்டியிருக்காரு அவர். ஒருவேளை இந்த இடத்துல ஆடு மாடுக்கு தண்ணி வந்துச்சுனாக்கா நாங்கள் தங்களே மாய்ச்சின்னு கூட, அதாவது தங்களை பலி கொடுக்குறோன்றத வேண்டுதலை வச்சுருக்காங்க. இது ஒரு முட்டாள்தனமான வேண்டுதல் தான். இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அப்போ வேண்டியிருக்காங்க அந்த மாதிரி. அதாவது அந்த காலத்தெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்குது. ஒரு நல்லது நடக்கணுன்னாக்கா சில இது மாதிரி பலி கொடுக்குற விஷயத்த ஒரு செயலாக வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதில் நமக்கும் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அந்த வேண்டுதலுங்கிறது அவங்க மனசுக்கு எப்படியோ அப்படி வேண்டியிருக்காங்க. அப்படி வேண்டிய சமயத்தில் உண்மையிலேயே அவங்க வேண்டி அந்த இடத்துல ஒரு பாறை ஒன்று மின்னல் அடித்த மாதிரி ஒரு வெடிச்சிருக்கு. அதில் தண்ணி வர ஆரம்பிச்சிக்குது. தண்ணி வந்தோடனே அங்கே இருக்கிற ஆடு மாடுகள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ நம்ம நினச்சோம் உண்மையிலே நடந்துச்சு. அதனால் நம்ம வேண்டிக்கின மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு என்ன செஞ்சுக்காரு, மறுநாளே தன்னோட மனைவி கூட்டின்னு அந்த இடத்துல பொங்கல் வச்சுருக்காரு. பொங்கல் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு, சரியே நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கற்பூரம் கொடுத்துட்டு புரிஞ்சு சாமி கும்பிடு நேரமாக பார்த்து அந்த அம்மாவோட தலையை அவரே வெட்டியிருக்காரு. அவர் கையாலே வெட்டிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம மட்டும் உயிராக என்ன பண்ண போகிறோம், நம்மளும் பாதிப்புக்குள்ளாகும், எல்லோரும் நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வாக்கு குத்த மாதிரியே அந்த இடத்துல அவரும் தன்னோட தலையை வெட்டின்னு இருக்கார். இதில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க கூட எப்போவுமே ஒரு நாய் ஒன்று கூடவே இருக்கும். அன்னைக்கு இவங்க பொங்கல் வைக்க போகும்போதும் அந்த நாய் கூட தான் போயிருக்கு. அந்த நாய் என்ன செஞ்சுருக்குனாக்கா, இவங்க இந்த மாதிரி மாய்ச்சிக்கணுன்னு பயத்தில் அந்த ராமநாதபுரம்ன்றது பக்கத்து ஊரில் இருக்குது, அவ்வளோ தூரம் ஓடி போயிருக்கு. ஓடி போனோடனே அங்கே இருக்கிறவங்கள போய் குலைச்சிருக்கு ரொம்ப நேரமாக. சரி என்ன ஏதுன்னு தெரியலையே, இது ஏன் குலைக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. பார்க்க சொல்ல இது இருக்க பாருங்கள் சிலை. இந்த சிலை தான் அவங்க நினைவாக வச்ச சிலை. அதாவது தலை கிடையாது, வெறும் முண்டை மட்டும்தான் இருக்குது இந்த சிலைக்கே. நான் பின்பக்கமாகவும் சுற்றி காட்டுறேன். அந்த மக்கள் பார்த்துருக்காங்க. பார்த்தா இந்த 2 முண்டை மட்டும்தான் இருக்குது, அந்த தலைகள் காணப்படவில்லை. இந்த நாய் கூட்டின்னு விட்டுட்டு அந்த நாய் அந்த இடத்துல இறந்து போச்சுது. இது நான் சொல்ல, இங்கே இருக்கிற ஒரு கதை சொன்னது. ஒரு 2-3 பேர் விசாரித்தேன். இந்த 2-3 பேருமே எங்கள் தான் சொன்னாங்க, இங்கே இருக்கிற அம்மனை வழிபட்டதுனால இது ஏற்பட்டது தண்ணி. அதுக்கு முன்னாடி தண்ணி கிடையாது. இந்த தண்ணி எப்போவுமே வெத்ததில்லைங்க. எப்பேற்பட்ட வெயில் வந்தாலும் இந்த தண்ணி வெத்தந்தே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க இதை ஒரு முக்கியமான தெய்வமாக அந்த சுற்று வட்டாரத்தில் அவங்க வழிபடுறதுக்காக 2 பேர் இறந்து போனவங்களுக்கும் சிலை வச்சு வணங்கின்னு இருக்காங்க. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு இங்கே விசேஷம்.
அதுவும் வந்து மணி 7 மணிக்கு மேல் தான். அதாவது வந்து காலையில் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்க்குறதுனா ஒன்றா பார்க்கலாம். ஆனால் விசேஷம்னு பார்த்தா 7 மணிக்கு மேல் தான் பண்ணுறாங்க. இரவு 7 மணிக்கு நம்ம கார்லேயோ இல்லை வண்டியிலையோ போனால் தான் சேஃபு. ஏன்னா அந்த இடத்துல பஸ்ஸு கிடையாது. இது பாருங்கள், இந்த சிலையோட தலைப்பகுதி மட்டும் இல்லை பாருங்கள். இது வந்து ஆண் பெண் சிலை, 2 சிலை. ஏற்கனவே இருந்த சிலை தான் அது கோயில் கட்டியிருக்காங்க. அப்போல்லாம் கோயில் கிடையாது. இதுக்கு பின்பக்கமாக கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பெரிய பாறை இருந்துக்குது. அந்த பாறையில் தான் வந்து அவங்க வந்து வழிபட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி வேண்டிக்க சொல்ல அந்த பாறை வச்சு தான் அந்த தண்ணி வந்ததாகவும் சொல்கிறாரு இங்கே இருக்கிற ஆளுங்க. இங்கே பல வருஷமாக இது மாதிரி நடந்துனுக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா வேண்டுதல்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கணவன் மனைவி 2 பேருமே வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த அம்மனை வலை வந்து கற்பூரம் ஏற்றி மனசார மண்டியிட்டு வேண்டிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கிறதா சொன்னார். இங்கே என்னன்னாக்கா, நான் இவ்வளோ நேரமாக வந்திருந்தேன், யாருமே வரல. ஆனால் பொழுது போக மக்கள் வந்து ஆட்டோவும் வேனும் வச்சுன்னு வந்தாங்க. ஆனால் ஐயரை கேட்டேன், அவர் எனக்கு நேரம் இல்லை எதுவும் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டேன். இதேமாரி இந்த வாரிசோட மற்ற ஆளுங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்களாம். அவங்க வந்து எப்போ வந்து திருவிழா நடத்துகிறாங்கனாக்கா, ஆடி மாதத்தில் 3ஆம் வெள்ளிக்கிழமை வந்து திருவிழா நடத்துறதா சொன்னார். மற்ற நாளுக்களில் மாதத்தில், அதாவது வாரத்தில் 3 நாள் விசேஷம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரியான நாட்களில் விசேஷங்க வந்து போகலாம். ஆனால் வந்து திருவிழான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் 5ஆம் வெள்ளிக்கு தான் திருவிழான்னு சொல்லிட்டார். இந்த கோயில் வந்து ஒரு மலை அடி வாரத்தில் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை. நம்ம அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் எதனா சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதியாக நீங்கள் வேணுன்னா எடுத்துன்னு வரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் கடையெல்லாம் கிடையாது, அந்த டீ கடை தவிர. ஆனால் இது வந்து ஒரு வேண்டுதல். இது மட்டும் இல்லை, இந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வர பகுதியில் தண்ணி அந்த இரவு நேரத்தில் இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தண்ணியில் கொண்டு போய் கற்பூரம் கொளுத்துவாங்களாம். அந்த அம்மாவை எதிர்த்தாப்படி அந்த கற்பூரம் தண்ணி கீழ் பக்கமாக வரணும் ஓடி, ஆனால் கற்பூரம் மட்டும் மேல் பக்கமாக போகும்னு சொன்னாங்க. அது வந்து நைட்டில் தான் அந்த நிகழ்ச்சி பார்க்க முடியும். இந்த இடத்தோட மூலஸ்தானம் இதுதான், அந்த கோயிலோட மூலஸ்தானம் இதுதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயர் திறந்து விட்டார். அந்த அம்மன் சிலை இதுதான், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக சொல்கிறாங்க. இங்கே வந்து கண்டிப்பாக வேண்டிங்க போகிறவங்களுக்கு நினச்சது நடக்குதுன்னு சொன்னார். அதேமாதிரி இங்கே இதில் பலன் கண்டவர் சொன்னார், தீர்த்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நின்று போன வீடு, கட்டுற வீடு பாதி கட்டாமல் இருந்தாலும் கூட அந்த வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். ஒரு விசேஷமான கோயில், அதே சமயத்தில் வேண்டுதல் தலம். இரவு நேரம் தான் பூஜை, அமாவாசை பூஜை தான் முக்கியமான பூஜை. ஆடி மாதத்தில் 3ஆம் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்குதா சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். பாருங்கள்.